வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்காருல்ல, திருவண்ணாமலை கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் ஹோம் மினிஸ்டர். இப்போ டிபேட் என்னன்னா, தமிழக பாஜக முக்கிய புள்ளிகள் மீது அமித்ஷா அவர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும், எப்போதுமே தமிழகத்தில் ஏதாவது கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது முக்கியமான ஸ்பாட்டுக்கு ஹோம் மினிஸ்டர் போகிறதா இருந்தாலும் சரி, தமிழக பாஜகவுடைய நிர்வாகிகள் அமித்ஷா கூடவே இருப்பாங்க. ஆனால் திருவண்ணாமலைக்கு அமித்ஷா அவர்கள் போனபோது நயினாரோ இல்லை தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் யாருமே கூடவே இல்லை. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத விசாரிக்கும் போது நயினார் கும்பல் மீது அமித்ஷா கடும் கோபத்தில் இருப்பதாக செய்திகள் வருது. சென்னை விமான நிலையத்தில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை தமிழக பாஜக நிர்வாகிகள் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டே கடுமையாக தான் நடந்துக்கிட்டாரா அமித்ஷா. கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர் அப்படிங்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் நல்ல முறையில் சந்தித்து சிரித்து பேசினாராம். ஆனால் நயினார் சக தமிழக பாஜக நிர்வாகிகள்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசலையா அமித்ஷா. காரணம் என்ன? அதிமுக கிட்ட இருந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒழுங்காக தொகுதிகள்லாம் வாங்கவே இல்லை நயினார் கும்பல். தேர்தலில் படுதோல்வி. தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலையை குறி வச்சு தாக்குறது. அண்ணாமலை பிஜேபியிலேருந்து விலகி தனியாக போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை குறை சொல்கிறது, அண்ணாமலையை ப்ளேம் பண்ணுறது, இதை தான் முழு நேர வேலையாகவே வச்சுருக்காங்க தமிழக பாஜக. கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. இந்த கோபத்துல எல்லாம் அமித்ஷா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்காக கட்சி மேலிடம் ஒதுக்கிய நிதியில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள் செய்திகள் வெளியிடுறாங்களே, வெளிப்படைத்தன்மை இல்லை கொடுத்த தேர்தல் செலவு நிதியில். இந்த ரீசன்ஸுக்காக அமித்ஷா தமிழக பாஜக மீது அதிருப்தியில் இருக்காரு. அதனால தான் ஒழுங்காக அவர் பேசலை. திருவண்ணாமலை போகும்போது கூட யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு. எப்போதுமே மாநில தலைவர் அமித்ஷாவை வெல்கம் பண்ணும்போது அந்த புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நயினாருடைய சமூக வலைதள அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள், அமித்ஷாவை வெல்கம் பண்ண அந்த புகைப்படமே இருக்காது. பின்னணி இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. புதுச்சேரி போயிருக்காரு. புதுச்சேரியில் கட்சி நிகழ்ச்சியை முடித்ததுக்கப்புறம் தமிழகம் திரும்புவார். அப்போது தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்தித்து அறிவுரை வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரத்குமார் இருக்கார்ல, அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. என்னுடைய உண்மையான ஃபாலோவராக இருந்தால் கையில் நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தை குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு. அதை கேட்டுட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் சில பேர் நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பச்சை குத்திக்கிறாங்க. என்ன சார் இதெல்லாம், கையில் பச்சை குத்துறதெல்லாமா நீங்கள் வலியுறுத்துவீங்க அப்படின்னு சரத்குமாருக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மால் இருக்குல்ல, மீசைய முறுக்கு 2வது பாட்டுடைய பட விழா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஹிப்ஹாப் ஆதி இருக்கார்ல, அவர் பாட்டெல்லாம் பாடுவார், ஏன்னா அவர் நடிக்கக்கூடிய படம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை கேட்டுட்டு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்காங்க ஃபீனிக்ஸ் மாலில். நேற்று வேளச்சேரியில் ஹெவி டிராஃபிக் ஜாமா. ஃபீனிக்ஸ் மாலில் பயங்கரமான கூட்ட நெரிசல், ஸ்டாம்பேட் ஏற்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஃபீனிக்ஸ் மால். இனிமேல் ஹிப்ஹாப் ஆதி வந்தால் நிலைமை இன்னும் மோசமாயிரும், கூட்ட நெரிசலில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காவல்துறை பாதுகாப்பு கருதி நிகழ்ச்சியை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு ஆதிக்கிட்ட அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த அறிவுறுத்தலின்படி நிகழ்ச்சியை நான் ரத்து பண்ணிட்டேன், உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக என்னால் வர முடியலை அப்படின்னு வீடியோவில் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு புது பாட்டை பாடுறாங்க அப்படின்னா கூட ஆர்வத்தில் அதில் போய் கலந்துக்கிறதுல லாஜிக் இருக்குது. ஏற்கனவே இசையமைத்த பாடல்களை பாடுறாங்க கான்சர்ட் அப்படிங்கிற பேரில், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளவு டிக்கெட்டு கொடுத்து காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி கூட்ட நெரிசலில் சிக்கிறது எதுக்காக அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போது பொழுதுபோக்கில் மூழ்கி கிடக்கிறாங்க இளைஞர்கள். அவங்களுக்கு தேவை இன்ஸ்டாகிராமு, பொழுதுபோக்கு. அதனால் எவ்வளவு ஆபத்தாக இருந்தாலும் சரி நாங்கள் போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நாகரிகமான சமூகமாக என்றைக்கு இளைஞர்கள் மாற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. சோசியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து என்றைக்கு வெளியில் வராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு எதுக்காக நம்ம இப்போ இப்படி போகிறோம், இப்படி இந்த பொழுதுபோக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு நம்ம ஏன் கலந்துக்கணும், இதெல்லாம் எப்போ தோணும்? சோசியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஏன்னா எல்லாருடைய கையிலையும் மொபைல் ஃபோனு, இன்ஸ்டாகிராமு எல்லாருடைய கையிலையும் இருக்குது. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க இளைஞர்கள். சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம்.
நன்றி. ஜெய்ஹிந்த்.